உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு என்னுடைய பிள்ளைகளுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நாங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் உங்கள் மாவட்டத்தில் நாங்கள் கிரேஸ் டிவி குடும்பமாக குழுவாக இணைந்து மாவட்டங்கள் தோறும் ஜெபிப்பதற்காக ஒரு காரில் உங்கள் ஜெப பயணமாக நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் ஜெபிப்பதற்கு நாங்கள் கடந்து வரும்போது இந்த சபையில் இருக்கிற பாஸ்டர் சாமையா அவர்கள் எங்களை அன்போடு வரவேற்று எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அவர்கள் இந்த கள்ளக்குறிச்சி பகுதியை பற்றி சில காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் ஜெபிப்போம். அதுக்கு பிறகு அவர்கள் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு இந்த ஜெபத்தை முடிப்பார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் கிரேஸ் தொலைக்காட்சிக்கு கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தின் வாயிலாக உங்களோடு இணைந்து கொள்வதிலே, இந்த மாவட்டத்தை குறித்த சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே அடியானுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் 7 தாலுக்காக்களையும் 562 வில்லேஜஸையும் உடையதாக இருக்கிறது. இதில் 412 பஞ்சாயத்து யூனியன் இருக்கிறது. 3 முனிசிபாலிட்டி, 5 டவுன்ஷிப் இதில் உள்ளடக்கம். கர்த்தர் இந்த கள்ளக்குறிச்சி பட்டணத்தின் மீது வைத்திருக்கிற நோக்கத்தையும் தரிசனத்தையும் கர்த்தர் தம்முடைய தாசர்களை கொண்டு அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பாரத்தோடு கூட இணைந்து கொள்வதற்கு கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு வாய்ப்பிற்காக மீண்டும் ஒரு விஷயம் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேலை வாய்ப்புகள் என்பது அதிகம் கிடையாது. இது விவசாயத்தை சார்ந்ததான ஒரு பகுதி. இங்கு ஃபேக்ட்ரிஸ் சொல்லிக்கொள்ளுகிற அளவிற்கு எதுவும் இல்லை. எனவே இந்த மாவட்டத்தில் இருக்கிறதான மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உண்டாகத்தக்கதான நல்ல ஒரு நிறுவனங்கள் இந்த இடத்துல உருவாவதற்கு நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களிடத்தில் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறேன். அதுபோல் இங்கே அநேக சுகர் மில்ஸ் மற்றும் மாடர்ன் ரைஸ் மில்ஸ் நிறைய நிறைந்திருக்குது. அதில் டெய்லி வேஜஸாக ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் தான் அதிகம். அதுபோல் இந்த கள்ளக்குறிச்சி பட்டணத்தை சுற்றிலும் இன்னும் சபை கட்டப்படாத அநேக கிராமங்கள் உண்டு. எல்லா கிராமங்கள் தோறும் சபைகள் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஊக்கமாய் ஜெபித்து வருகிறோம். அதே தரிசனத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த கிரேஸ் தொலைக்காட்சிக்கும் கொடுத்து ஒவ்வொரு மாவட்டம் தோறும் சென்று அவர்கள் ஜெபித்து வருகிறதை அறிந்து நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய அந்த ஏக்கங்களையும் விருப்பங்களையும் நாங்கள் அவர்களோடு பகிர்ந்து கொண்டோம். எங்களோடு இணைந்து எங்களுக்காக ஜெபிக்க அவர்கள் கடந்து வந்திருக்கிறதுனால மிக்க மகிழ்ச்சி. பிரதர் அதற்காக ஜெபிப்பார்கள். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் சோத்தரிக்கிறோம். இந்த நாளில் இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் வாரத்தை கொடுத்ததற்காக நன்றி, தரிசனம் கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். பாஸ்டர்கள் சொன்ன பிரகாரம் 7 தாலுக்காக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்கிற அநேக தேவைகளை சொன்னாங்கப்பா. அதிக வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு பகுதி, அநேக நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குற அநேக பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த பகுதியில் நீ கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அதே மாதிரி அநேக ஆலயங்கள் கட்டி முடிக்கப்பட ஆண்டவர் இயேசு அனுக்கிரகம் பண்ணணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். குடும்பம் நல்லா இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த பகுதி முழுவதும் உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதியில் உள்ள இந்த நாளில் அநேக டிவியை பார்த்து கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்
அநேக கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். கடன் பிரச்சனை ஒரு பெரிய விடுதலை தேவன் இந்த பிள்ளைகளுக்கு தாங்க. திருமண காரியங்கள் எத்தனையோ தடைபட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, திருமண காரியங்களை முடித்து தாங்க. ஆண்டவரே, தொழில் செய்கிறவர்களுக்காக செபிக்கிறோம், பிசினஸ் செய்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்கு ஆசீர்வாதத்தை உயர்த்தி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்படியாக பணி செய்கிற ஒவ்வொருவரையும், படிக்கிற பிள்ளைகளுக்காக, வயதானவர்களுக்காக அதிகமாக செபிக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் இந்த பட்டணத்தில் அதிக பலவீனத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை பலப்படுத்தவும் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆண்டவரே நிறைந்திருக்கட்டும். அளவில்லாதபடி நீ ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டவரே, இந்த கள்ளக்குறிச்சி பகுதிக்காக, மாவட்டத்துக்காக நாங்கள் பாரத்தோடு கிரேசி குடும்பமாக இணைந்து நாளில் வந்து ஜெபிப்பதற்கு இந்த பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பையா சொன்ன பிரகாரம் ஆண்டவரே, அவர்களையும் உடைய மனைவி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த சபையில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். இன்னும் சபை கட்டுமான பணியில் இருக்கிறாங்க, சீக்கிரமாக இந்த பணி முடிவடைவும். ஒரு அழகான ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டு இந்த கள்ளக்குறிச்சி பட்டணத்துக்கே ஒரு சாட்சியுள்ள ஒரு ஆலயமாக இது விளங்குவதற்கு ஆண்டவர் இயேசு அனுக்கிரகம் பண்ணி ஜெபிக்கிறோம். அதோடைய பண தேவைகளை சந்திங்கப்பா. பரலோகத்தை தேவன் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே, பாஸ்டரையாவும் அவருடைய குடும்பத்தையும் சபை விசுவாசிகளையும் இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஆலயங்கள் உருவாகணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய கங்களை செய்யும், மகிமையான கங்களை செய்யும். துதிகான மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து ஐயா அவர்கள் எங்களுக்காகவும் கிரேஸ் டிவி குடும்பங்களுக்காக, வளர்ச்சிக்காக இன்னும் பல மாவட்டங்களுக்கு செல்லணும். அதை ஆண்டவர் உதவி செய்ய முடியாது, பலன் தரும்படியாக ஐயா அவர்கள் செபித்து ஆசீர்வாதம் கூறி எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக என்று கேட்டேன். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே இந்த கிரேஸ் தொலைக்காட்சிக்கு கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிறதான அந்த தரிசனத்தின் வாயிலாக ஆண்டவரே, இந்த தமிழ்நாட்டையும் ஆண்டவரே, இந்த தமிழ்நாட்டில் உள்ளதான மாவட்டங்களையும் நேசித்து ஆண்டவரே, அவர்கள் பிரயாணப்பட்டு கிராமங்கள் தோறும் ஜெபித்து வருகிறதை கர்த்தர் நீர் அறிகிறீர். ஆண்டவரே, கர்த்தர் நீர் அவர்களுக்கு கொடுத்த அந்த பாரத்திற்காக, கர்த்தர் நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தை நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர் நீர் அவர்களுக்கு பலன் தருவீராக. அப்பா, ஒரு நிறுவனத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பொருளாதார தேவைகள் அதிகமாய் தேவைப்படுகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் வேண்டி எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதித்து நிறைவாய் ஆண்டவரே அவர்கள் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் குறைவு காணப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஆண்டவர் இயேசு அந்த இடத்திற்கு கடந்து சென்று குறைவுகளை நிறைவாக்கினீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. அப்படியே கர்த்தாவே, அவர்களுக்கு என்ன தேவை என்பது நாங்கள் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். ஆனால் அழைத்த தேவன் ஆண்டவரே, தரிசனத்தை தந்த கர்த்தர் ஆண்டவரே, அதை நிறைவேற்றி முடிக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே, அதற்கு தேவையான பொருளாதார தேவைகளானாலும் சரி, ஆண்டவரே மனித உழைப்புகள் ஆனாலும் சரி, ஒன்றிலும் குறைவுபடாதபடி சகலவற்றையும் நேர்த்தியும் செம்மையுமாய் அவர்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் நடத்தி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களுடைய மாவட்டத்திற்கு கடந்து வந்து ஆண்டவரே, இந்த கள்ளக்குறிச்சி பட்டணத்தை நேசித்து, இந்த மாவட்டத்தை நேசித்து பாரத்தோடு கூட ஆண்டவரே கேட்டு இதற்காக ஜெபிக்கிற உம்முடைய தாசர்களுக்கு வேண்டிய கிருபையையும் பலனையும் இன்னும் அதிகமாய் தருவீராக. ஆண்டவரே, அவர்கள் பிரயாணப்பட்டு போகிற ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கர்த்தர் விடுதலை உண்டு பண்ணுவீராக. நான் உனக்கு முன்னே போய் கோணனானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன், கரடானவைகளை எல்லாம் சமமாக்குவேன் என்று சொன்னீரே. அப்பா, ஊழியத்தை ஆண்டவரே செய்யக்கூடாதபடிக்கு ஆண்டவரே தடையாய் காணப்படுகிற சகல தடை கற்களும் உடைத்தெறியப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் போகிற இடங்கள் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஊழியத்திற்கான வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், கட்டப்பட்டிருக்கிற எல்லா நிலைமைகளும் கட்டவிழ்க்கப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் இவர்களை கொண்டு, இந்த கிரேஸ் தொலைக்காட்சியை கொண்டு கர்த்தர் நீர் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டம் பண்ணி இருக்கிறீரோ, உம்முடைய அநாதி திட்டத்திலே ஆண்டவரே நீர் உண்டு பண்ணின உம்முடைய ஆண்டவரே எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நாங்கள் ஆண்டவரே அப்ரோஜமானவர்கள், உம்முடைய கடமையை மாத்திரம் செய்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய நாம மகிமைக்காக சகலவற்றையும் நேர்த்தியும் செம்மையுமாய் செய்து முடிக்க வல்லவரே, நீர் செய்து முடிக்க உம்முடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் கேட்கிறங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியை பார்க்கிற ஒவ்வொருவரோடும், விசேஷமாக இந்த கிரேஸ் தொலைக்காட்சி நிறுவனத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மறுபடியும் அவங்க அனைவருக்கும் அதிகமாக நன்றி சொல்கிறோம். இந்த ஜெப யாத்திரையில் நாங்கள் ஐயா அவர்களை கேட்கும்போது மனம் வந்து இந்த ஆலயத்தை திறந்து கொடுத்து எங்களோடு கூட இணைந்து ஜெபிப்பதற்கு, அவர்கள் தோள் கொடுப்பதற்கு ஆண்டவர் அவர் மூலமாக உதவி செய்திருக்கிறார். எங்களை என்கரேஜ் பண்ணி எங்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அதுக்காக எங்கள் கிரேஸ் குடும்பத்தின் சார்பில் அதிகமாக நான் நன்றி சொல்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற கள்ளக்குறிச்சி மக்களே நாங்கள் மனதார வாழ்த்துக்கிறோம். நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் இந்த பட்டணத்தில் செய்ய போகிறார். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம். அநேக பெரிய கம்பெனிஸ் ஆண்டவர் கொண்டு வருவார். முடுக்கெல்லாம் ஆலயங்களை ஆண்டவர் கட்ட உதவி செய்வார். அநேக ஊழியக்காரர்களை ஆண்டவர் எழுப்புவார். தொடர்ந்து கள்ளக்குறிச்சி பகுதிக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ள முடியாது அவங்க அன்பாக கேட்கிறோம். ஆண்டவர் உங்களையும் குடும்பத்தையும் கைது செய்த எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நன்றி.